முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளின் ஆராதனைகள், ஜெபங்கள், ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து நம்முடைய ஆண்டவரை நாம் துதிப்புமாக, ஸ்தோத்திரிப்புமாக, அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. அவரே போற்றுதலுக்குரியவராக இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவரே நாம் ஆராதிப்போமா, அவரே நாம் மகிமைப்படுத்துவோமா. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மானும் கூடி நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் சொல்லுங்க. ஆரி வாரி வாரி நாம் செல்வோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கூடி நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். சொல்லுங்க. வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மடியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடியின் மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, விண்தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் கூடில் நாடி தேவ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி. சொல்லுங்க. வாரி வாரி நாம் செல்வம் சென்று சென்று வாரி 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 நாம் செல்வோம். அப்படி நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி என்று சொல்லி எல்லாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிபனை போற்றி. சொல்லுங்க. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம், அல்லேலூயா துதிப்போம், அல்லேலூயா பாடி பாதம் என்றும் கல்லில் இடராமல் காரங்களில் தாங்கிடுவா தூர. சொல்லுங்க. பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்களில் தாங்குவா தூர. இன்னொருத்தர சொல்லுவோம். பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார். அப்படி இன்னொருத்தர சொல்லுங்க. பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். சொல்லுங்க. ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம், அல்லேலூயா பாடி
மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி சொல்லுங்க. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா துதிப்போம் அல்லேலூயா பாடி நல்ல கரங்களை தட்டி எல்லாம் சேர்ந்து துதி கீதம் பாடுவோம் தூய தேவனின் நாமத்தே எல்லாம் சேர்ந்து இணைந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல தூதர்களுக்காக இந்த பணிவிடையின் ஆவிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். துதி கீதம் பாடுவோம் தூய தேவனின் நாமத்தில் துதி கீதம் பாடுவோம் தூய தேவனின் நாமத்தில் தூதல் முதல் இரு சிறகினார் தம் முகங்களை மூடுவார் தூதன் முதல் இரு சிறகினார் தம் முகங்களை மூடுவார் மறு இரு சிறகினார் தம் பாதங்கள் மூடுவார் மறு இரு சிறகினார் தம் பாதங்கள் மூடுவார் பறந்தே பறந்தே பாடுவார் தம் மறு இரு சிறகினார் பறந்தே பாடுவார் தம் மறு இரு சிறகினார் மகிமை மேல் மகிமையே தேவ சந்நிதி ஒரே எக்ஸைட்மெண்ட் தான் பாருங்க. மகிமை மேல் மகிமையே தேவ சந்நிதி மகிமை துதி கீதம் பாடுவோம் துதி கீதம் பாடுவோம் தூய தேவனின் நாமத்தில் சேர்ந்து சொல்வோம் துதி கீதம் பாடுவோம் தூய தேவனின் நாமத்தில் நல்ல கரங்கள் எல்லாம் சேர்ந்து தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. எஸ் கர்த்தாவே தேவர்களே உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் சொல்லுங்க. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் சேர்ந்து சொல்வோம் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் சேர்ந்து சேர்ந்து உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து சொல்வோம் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார் தூதர்கள் உண்ணும் உணவால் தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை சேர்ந்து நீ சொல்வோம் உமக்கு ஒப்பானவர் சேர்ந்து சேர்ந்து ஆமென் ஆமென் உமக்கு ஒப்பானவர் யார் உமக்கு ஒப்பானவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் சேர்ந்து சொல்வோம் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் ஆமே வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் வானத்திலும் பூமியிலும் வானத்திலும்
ஆம் தேவ ஜனங்களே, இந்த 6 நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிப்போமா? நித்திய பேர் மேட்ரிமோனி இல்லங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக எண்ணற்ற மக்களுக்கு இருந்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5-6 பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு. உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உடனடியாக ஸ்கிரீனில் காண்கிற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் அடிப்படையாக நாம் தியானிக்க இருக்கிறோம். கிருபை பெற்றவளே வாழ்க. நீங்கள் கர்த்தரால் கிருபை பெற்றவர்கள். கர்த்தருடைய கிருபை அனுபவிக்கிற கூட்டங்கள், அது நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது தியானிப்போமா? இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும். லூக் சாப்டர் 1 verse 26 to 45 இந்த பகுதியை தியானித்து வருகிறோம். அதில் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது காபிரியேல் தூதன் அங்கே மரியாளை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். கிருபை பெற்றவளே வாழ்க, இதான் நம்முடைய இந்த செய்தியின் தலைப்பா இருக்கு. you who are highly favored அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது. you who are highly favored, இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது rejoice favored woman, கர்த்தரால் ஸ்தோத்திரம் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்ட, கர்த்தருடைய ஆசீரை பெற்ற ஒரு பாக்கியமான தாயரை குறித்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் கர்த்தரால் கிருபை பெற்றவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த அருமையான மாலை நேரத்தில், நான் கர்த்தருடைய கிருபை பெற்றவன்? சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லி பார்க்கிறோம். கிருபையினாலே நாம் நிலைத்து நிற்கிறோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இப்போ நம்ம லைஃப்பில் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் நம்மோடு கூட நம்மை வழி நடத்துவது தேவனுடைய கிருபை. வேதத்திலே கிருபை பெற்ற அநேகரை பார்க்கிறோம். அதிலும் பிரத்யட்சமாக நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டார்கள் சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் நாகமானுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அன்றைக்கு ஏராளமான குஷ்டரோகிகள் இருந்தாங்க, ஆனால் அவன் சுகம் பெற்றுக் கொண்டதை குறித்து பார்க்கிறோம். தாவீதுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் வீட்டிலே யுத்தத்திலே நல்ல பயிற்சி பெற்றவர்கள் இருந்தாலும் கூட அந்த தாவீதை தேவன் ராஜாவாக தெரிந்து கொண்டதை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மரியாள் அவர்களுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இயேசு என்னுடைய கற்பத்தில் பிறப்பார் என்று சொல்லி அநேகர் காத்து கொண்டிருக்க அது சொந்த கிருபை அருமையான சோதரம் கன்னிகையாகிய மரியாளுக்கு கிடைத்ததை சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கொர்நேலியு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யூதர் அல்லாத நிலையில் முதல் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக அந்த குடும்பம் காணப்பட்டது. அப்ப கிருபை என்னெல்லாம் செய்து யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அது அதான் கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய கிருபைகளை தேவன் நமக்கு அளவில்லாமல் தருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இந்த பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு 3 காரியங்களை சொல்ல இருக்கிறேன். சோத்திரம், நீங்களும் நான் கிருபை பெற்றவர்களா இருப்போம் என்றால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல இருக்கிறேன். மரியாளுக்கு கிருபை கிடைத்தது, அதனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட நன்மை என்ன? இந்த கிருபை நம்ம லைஃப்ல இருந்தா இந்த 3 விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருக்கும்.
பொதுவாக நம்ம உலகத்தில் சொல்லுவோம் அது கிருபை இருந்தால் வேறு காரியங்கள் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் வேதம் மிகுந்த திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுது என்னென்னா, கிருபை இருந்தால் இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். முதலாவதாக நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இதே 28ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபை நம்ம வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தர் கூட இருப்பார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். இந்த கிருபை என்னத்தை தருகிறது? தேவ பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில தருகிறது. இன்னைக்கு காலை ஆராதனை அதை குறித்து தான் நாம் படித்தோம். இந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது. உங்கள் லைஃப்ல கிருபை வெளிப்பட்டா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கூட இருக்கிறதுனாலே நாம் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை காலை ஆராதனையில் நாம் தியானிக்கத்தக்கதான கிருபை கொடுத்தார். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் கிருபை எனக்கு போதுமையா. அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் உம்முடைய கிருபை எனக்கு போதுமையா. சொல்லுங்க அல்லேலூயா. பவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அப்படி சொல்றாரு. என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டத்தக்க விதத்திலே கர்த்தருடைய கிருபை என் வாழ்க்கையிலே மிக அதிகமாக பெருகிற்று. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இருந்தார், கர்த்தர் நம்மோடு இருந்தார். பாருங்க, காண ஒரு கல்யாண வீட்டில் இயேசு இருந்தார். தண்ணீர் திராட்சசமாக மாறு. இந்த பகுதியிலே நீங்கள் வாசித்து பாருங்கள், கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஒரு பாடல பாடும் பொழுது மரியாதை சொல்றாங்க, வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை உங்களுக்கு செய்வார். உங்க பக்கத்தில் உட்காரலைன்னா உங்க இதயத்தை கை, வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவரால் எல்லாம் கூட தேவஜனங்க. அதான் நம்ம அவரை பிடித்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். இந்த கிருபை அவரை நம்முடைய வாழ்க்கையில தக்க வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்ம கூட எப்பயுமே இருப்பார். அவர் என்னால் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம், அரணான கோட்டைகளை பிடித்தும். ஆண்டவர் கூட இருக்கிறதுனால கொந்தளிப்பு இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து இந்த படகிலே இருந்தார், அயர்ந்த நித்திரையாக இருந்தார். அப்பொழுது அந்த ஒரு கடலில் புயல் வந்தது, படகின் மேல் மோதினது, கடல் கொந்தளித்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் இயேசுவின் சீஷர்கள் சொல்கிறாங்க, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? வரையா. இன்னைக்கு நம்ம இயேசு கூட இருந்தா என்னது லைஃப் வந்து ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இந்த உலகத்தில் நமக்கு பிரச்சனை வரதான் செய்யும். பைபிள் எல்லாத்தையும் கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. ஒரு பக்கத்தை மட்டும் சொல்லிட்டு இன்னொரு பக்கத்தை விடல, 2 பக்கத்தையும் சொல்லியிருக்கு. நமக்கு சேலஞ்சஸ் இருக்கும். நாட்களில் கிருபை ஆராதனையில் நான் பாக்கியவான்கிற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் எனக்கே இருக்கும், படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், பாக்கியவான்கள்னால் நம்ம என்ன நினைப்போம்? பதவி, அல்லது பணம், அல்லது பட்டங்கள், இதான் பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைப்போம். அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைப்போம். இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். சமீபத்தில் படித்தேன், ஒரு ஐபிஎஸ் அவர் வீட்டில் 4 தலைமுறைகளாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வந்திருக்கிறாங்க. 4 ஜெனரேஷன்ஸ். கேட்குறது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பாக்கியமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் அதை பாக்கியமாக சொல்லலை. ஆவியில் எளியமுள்ளவர் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். இப்படி தான் லிஸ்ட்டை சொல்லுது. அப்போது இதை தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க. இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவங்களுக்கு சேலஞ்சஸ் நம்ம லைஃப்பில் இருக்கலாம். கஷ்டம் இல்லையா? பிள்ளைகளை குறித்த கஷ்டம் இருக்குது, பேர பிள்ளைகளை குறித்த கஷ்டம் இருக்குது, லைஃப்பில் சேலஞ்ச். அதுக்கு நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். அருமையான சகோதரர் மார்ட்டின் சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறான், நம்ம கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள் இருக்காரான். எப்பயுமே சொல்கிறார், ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நான் வைக்கிற 10 குறிப்புக்கு 9 குறிப்பு பதில் தாங்க. ஒன்று எப்பயுமே பெண்டிங்காக வைங்க. அந்த ஒரு குறிப்பை எப்பயுமே எனக்கு பெண்டிங்காக வைங்க. ஏன்னா நான் எப்பயுமே உண்மை சார்ந்து கொண்டிருக்கிறவனாக இருக்கணும். எப்பயுமே உண்மை சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் நான் காணப்படணும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படிப்பட்ட விருப்பத்தோடு எப்பயுமே நீங்கள் சொல்ல 10க்கு 10 ஆசீர்வாதம் தாங்க. ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுங்க, எப்பயுமே உண்மை சார்ந்து இருக்கிறவனாக இருப்பேன், சிருஷ்டிகராகி உண்மை சார்ந்து இருப்பேன். நீ தருகிற ஆசீர்வாதத்தின் மேல் நான் ஏன் மனசை வைக்க மாட்டேன், ஆசீர்வாத ஊற்றாகிய உங்க மேலே என் மனசை வைப்பேன்ப்பா. அப்போ ஆண்டவர் நம்ம லைஃப்பில் இருக்கும்போது, ஐயரே, நான் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? உடனே என்ன செய்கிறார்? எழுந்து கடலையும் காற்றையும் அமர்த்தி என்மை
காத்தாரே அல்லேலூயா. அதான் பாட்டு பாடுறோம். என்ன பாட்டு பாடுறோம்? கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே அல்லேலூயா. என்ன பாட்டு? ஆனந்தமாய் நாமே ஆட்பரிப்போமே அருமையா இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் ஆத்துமமே என் முழு உள்ளமே அற்புத தேவனைய ஸ்தோத்தரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெள்ளமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெள்ளமே பாதையிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்த்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காத்தாரே அல்லேலூயா. ஆத்துமமே உன் அற்புத தேவனைய ஸ்தோத்தரி பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெள்ளமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பேரு வெள்ளமே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ உங்க வாழ்க்கையில கிருபை இருக்குன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பா. ஆண்டவரே கிருபையால் என்ன நிரப்புங்கப்பா, கிருபையின் மேல் கிருபை என் வாழ்க்கையில தாங்க. அப்போ ஆண்டவரை நம்ம தக்க வச்சுட்டே இருப்போம். பாருங்க, ஆண்டவர் நம்ம விட்டு போக மாட்டார், நம்ம தான் ஆண்டவர் விட்டு தூரம் போவோம். அவர் இருப்பார். அவர் அமைதியாக விட்டுறக்கூடாது. நம்ம லைஃப்பில் அவர் சைலண்ட்டாக மாறிடக்கூடாது. அவர் தான் அதிகமாக பேசணும். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுற நேரத்தில் கூட நம்ம எல்லாம் நல்லா பேசிட்டு அவரை நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் வாய் திறக்கப்படாது அப்படின்ட்டுரும். ஆனால் ஜெபம் அப்படிங்கிறது நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறது, அவர் உங்கள்கிட்ட பேசுகிறது. அது ஒரு பாட்டு கூட, அமர்ந்து காத்திருப்பேன் என் அப்பாவின் சமூகத்திலே, அவர் பேச நான் கேட்பேன், நான் பேச அவர் கேட்பார், அதுதான் ஜெப நேரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது மோனலாக இருக்கவர் அல்லது 2 பேரும் பேசுகிற நிலைகள் இருக்கும். நான் மட்டும் சொல்லி முடிக்கிறது கூடாது. ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும் ஜெபங்கள். எப்படி ஆண்டவர் நம்ம கூட பேசுவார்? தம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசுவார். சொல்லுங்க அல்லேலூயா. அன்றைக்கி மார்ட்டின் ஷில்லிங் பிரதர் மென்ஸ் ஃபெலோஷிப் பேச முடிச்சுருந்தாங்க. ஒரு சபையில் என்ன செய்வாங்களாம், ஃபஸ்ட்டு 2 பாட்டு பாடுவாங்களாம், அதுக்கு பின்பதாக பிரசங்கம் பண்ணுவாங்களாம், அதுக்கப்புறம் தான் வர்ஷிப்பை திரும்ப ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் நமக்கு பிரசங்கத்து டைம் இருக்காது, ஹரிபரியாக முடிச்சு விட்டுருவோம். ஸோ ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அதுக்கு பின்பதாக அந்த வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தரை ஆராதிப்பு நல்லது. அதனால தான் நம்ம சர்ச்சில் நம்ம பொதுவாக கான்செப்ட் பேஸில் நம்ம பாடுறோம். ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னு ஏதோ பாடிட்டு போகக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் பாடும் பொழுது எனக்கு ஒரு தூதன் இருக்கிறாங்க, எனக்கு தூதல் இருக்கிறாங்க, அவள் பணிவிடை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, அல்ல அவர்கள் மூலமாகவும் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா ஆமேன். அதுக்காக தான் ஆண்டவரே நீ தந்திருக்கிற தூதலுக்காக நன்றி. நீ ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது இந்த குறிப்பை எனக்காக தந்திருக்கிற தூதலுக்காக நன்றி, தூதலை கொண்டு என்னை பாதுகாக்கிற தயவுக்காக நன்றி, தூதலை கொண்டு எனக்காக யுத்தம் செய்கிற தயவுக்காக நன்றி, தூதலை கொண்டு என்னை வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி, தூதலை கொண்டு எனக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருகிற தயவுக்காக நன்றி. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. தூதலை கொண்டு என்னை போஷிக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்னைக்கு தூதர் உணவை கூட மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார், மன்னாவின் மூலமாய் ஜனங்களை போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நானும் கிருபையின் மேல் கிருபை பெறுவோமா? 2வதாக இந்த கிருபை நம்ம லைஃப்பில் இருக்கும் பொழுது கர்த்தரால் நாம் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். இந்த கிருபை நம்ம லைஃப்பில் இருந்தால் நம்பர் 2 நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருடைய தெரிந்தெடுப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, லூக்கா 1:28 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 1:28 கிருபை பெற்றவளே வாழ், கர்த்தர் முன்னுடன் இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கணும். நான் ஏன் இது எதுக்கு சொல்லியிருக்கிறார் சொல்லி பார்க்கும்பொழுது எதற்காக இது சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் மரியாள் அவர்களை தெரிந்தெடுத்தார். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இயேசுவை இந்த உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு மரியாளை கர்த்தர் பயன்படுத்தினார். நீங்களும் நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு நல்லா தெரியும் நம்ம யார்.
எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பது நமக்கு நன்றாக தெரியும். இந்த உலகம் ஒரு பயணத்தை போல் இருக்கிறது. அதான் நான் பரதேசியாய் தங்கும் கூடாரத்தில் உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களான சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் வழிப்போக்கர்களைப் போல பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நித்திய வீட்டை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு 120 வருஷம் 150 வருஷம் இந்த உலகத்தில் வாழலாம். அதுக்கு பின்பதாக யுகமாக ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஒரு நித்திய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தெளிவு. நாம் யார், இந்த உலகத்திலே நாம் என்னத்தை பெற்றுக்கொள்ள, நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், இயேசுவுக்காக வாழணும், இயேசுவின் சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மையில் வைத்திருக்கிற நோக்கமாய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கும். அழகா வேதம் சொல்லுகிறது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அருமையான வாலி தம்பி தங்கச்சி, கவனிக்கிறியா? நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். நீ உலகத்துக்கு வேலை செய்ய முடியாது, நீ கர்த்தருக்கு வேலை செய்ய தீர்மானிக்கப்பட்டவனாயிருக்கிறாய். இஷ்டம் போல் அலைவதில்லை, அவருடைய சித்தம் செய்து வாழ்பவன் நான். சவுலை ஆண்டவர் சந்தித்த பொழுது சொல்றார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நீங்க சொல்லணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இந்த 2025 முடிய போது, இந்த 2026 நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அதான் செய்யணும். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உம்முடைய கிருபை எனக்கு தருவீராக. பாருங்க, அழகாற்று ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியக்காராய் நம்மை தேர்ந்தெடுத்து, உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக இல்லாதவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. உங்களையும் என்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தமக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். தம்முடைய ராஜ்யத்திற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் சொல்லுவாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எதற்காக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்? தமக்கு முன்பாக நம்ம அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். என்னை தெரிந்து கொண்டீரே எமக்கு நன்றி. நிறைய விஷயங்களை காலை ஆரம்பிச்சேன். மூன்றாவதாக இன்னைக்கு கடைசியாக சொல்ல வர்ற காரியம் என்னன்னா, நீங்கள் நான் கிருபை பெற்றிருப்போம் என்றால் நான் பெற்றுக்கொள்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. முதலாவது சொன்னேன், கர்த்தருடைய கிருபை நம்ம லைஃப்ல இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ரெண்டாவது சொன்னேன், கர்த்தருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நான் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். அழகா ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நேர்த்தியாக நடத்துவார். நம்முடைய பாஸ்டரியா தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். என் வாழ்க்கை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன், இம்மட்டும் கர்த்தர் கிருபையாய் வழி நடத்தி வருகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ வாழ்ந்தோம் போனோம் இல்லை, இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும். எனக்கு நான் ஜெபமே தான், உமக்காக செயல்படுறதுக்கு தேவையான நேரங்களை தருவீராக. பிரைஸ் தி லார்ட். அநேகரை நீதிக்குட்படுத்துகிற கிருபையை தருவீராக. நான் யோசிப்பேன், என்னதப்பா அழைச்சி சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறீங்களா? சபைக்குள்ளே எல்லாம் ஊழியங்கள் இருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கிறா அல்ல ஜனங்களை உருவாக்குறதற்காக என்னை அழைச்சிருக்கீங்களா? இன்னும் ஆழங்களை காண கிருபை தாங்கப்பா. ஜனங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு அழைத்திருக்கீங்களா? சில நேரங்களில் ஜனங்களுக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் சென்டர் மேலே நிறைய ஃபீட்பேக்கை பார்க்கும் பொழுது அந்த சோத்திரம் ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கறதற்காக அழைத்ததை நான் அறிந்திருக்கிறேன். பிரைஸ் பாடல் மூலமாக ஜனங்கள் தொடப்படுறாங்க, ஆறுதல் அடைகிறதை அலிஸ்தோத்திரம் சாட்சி சொல்கிறாங்க. ஆண்டவர் பேசினார் இடைப்பட்டான்னு சொல்லி அவர் சாட்சி சொல்கிறதை நான் பார்க்கிறோம் தேவ ஜனங்களே. பிரைஸ்லாம். அப்போ என்ன ஃபோக்கஸ் எதுக்கு? அதான் அலிஸ்தோத்திரம் நமக்குள்ளே வரம் இருக்குதா இல்லையா அப்படின்னா அந்த காரியத்தை நம்ம செய்யும் பொழுது தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பீட்டர் வேக்னருங்கிற சொல்கிறார். நம்ம செயல்படும் பொழுது தான் இந்த வரம் இருக்குதா, ஒரு தெய்வீக சுகமளிக்கும் ஒரு வரம் உங்களுக்கு இருந்தா சோத்திரம் அது கிரியை செய்ய. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். எல்லாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியால் ரட்சி. இது வரமா இருக்குதா? விசுவாச வரம் இருக்குதா? ஞானத்தை போதிக்கும் வரம் இருக்குதா? அறிவை உணர்த்தும் வரம் இருக்குதா? இப்போ பாருங்க, மூணாவதாக இந்த கிருபை நமக்குள்ள இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வழி நடத்தல் நம்ம லைஃப்ல இருக்கும். எல்லாம் அப்படியே நீங்கள் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது தூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உங்களிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமார் எனப்படும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது எப்படி என் லைஃப்ல நடக்கும்? நீங்க நினைப்பீங்க, இது எப்படி சாத்தியமாகும்? நான் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அழிந்து போகிற ஆத்துமாக்களை நான் எப்படி மீட்க முடியும்?
இது உங்க பலத்தில் இல்லை, பரிசுத்த ஆவியானவரால் நடக்கும். கரங்களை வைத்து அல்லேலுயா பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறாரே, இது எப்படி வாய்க்கும்? ஐயா, இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டா போதும், அவர் உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நிறைவே பெற்ற பொழுது சீஷர்கள் சும்மாவா இருந்தாங்க? அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணின பொழுது மற்ற 11 பேர் அவனோடு கூட நின்றதை குறித்து பார்க்கிறோம். ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். நல்லா கவனிங்க. ஒரு கன்சீவ் ஆகணும்னா ஒரு ஆண் பெண் இணைக்கப்பட வேண்டியது அவசியம். ஆனால் எங்கே பாருங்க, பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்கிறார். அன்னைக்கு காலாரன் சொன்னேன், உங்கள் லைஃப்பில் கூட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். சும்மா பேருக்கா கிறிஸ்தவங்களாக இருக்கக்கூடாது, கிறிஸ்துவை அனுபவிக்கணுங்க. தேவஜனங்களே, கிறிஸ்துவை அனுபவிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்துவை அனுபவிக்கணும். ஒரு ஊழியருடைய ஒரு பிரசங்கத்தை கேட்டு சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தார். அவர் சொன்னார், சங்கீதம் 128 ஆசீர்வாதம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல் இருப்பான்னு சொல்லி. எத்தனை பேர் வீட்டில் டைனிங் டேபிள் இருக்குன்னு கேட்டார். எத்தனை பேர் டைனிங் டேபிள் இருக்குது, எத்தனை பேர் குடும்பமாக உட்காந்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு கேட்டார். நம்ம எல்லாம் வசனம் தெரியும், ஆனால் ஒன்றே எக்ஸிக்யூட் பண்ணுறது கிடையாது. எத்தனை பேர் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றீங்க? ரைட்டா? எத்தனை பேர் உங்கள் லைஃப்பில் டைனிங் டேபிளோட அளவை கூட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். எல்லாம் சின்னதாக்க நினைப்போம். இப்போல்லாம் இந்த மொபைல் ஃபோன் காலத்தில் ஒரு தட்டை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற காலமாயிடுச்சு. ஒரு காலத்தில் டைனிங் ஹாலில் வந்து டிவி மாட்டுவாங்க, எல்லாம் உட்காந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு அப்படி இருப்பாங்க. இப்போ எல்லோரும் எப்படி இருக்காங்க? சாப்பிட்ற எல்லாரும். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் நீங்கள் வார்த்தைகளை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? அருமையா தேவ ஜனங்களே, ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் நம்ம லைஃப். நீங்கள் தான் ஆவியானவரே, இது எப்படி நான் உணர முடியும்? நான் என்ன இதுக்காக என்ன செய்யணும்? ஒன்று சிம்பிளான விஷயம், ஆவியானவரே என்னை வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே என் கூட வாங்க, இது எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வேணும். ஐயோ, பரிசுத்த ஆவியை கேட்ச் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 3, ஸ்டெப் நம்பர் 4 அப்படின்னு சொல்லி அது சோத்திரன் நான் ஃபாலோ பண்ணணுமா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான விஷயம். நீங்கள் நான் பரிசுத்த ஆவியானவரே என்னோடு கூட வாங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. நான் குறைவுள்ளவன், நான் 100க்கு 100 உண்மை சார்ந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் வரமாட்டீங்க, சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், நம்ம பெருசாக நினைப்போம். அன்றைக்கி தான் சொன்னேன், சாதாரண ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கேட்டேன். எல்லாரும் ரொம்ப யோசித்தீங்க, நானுமே அப்படி தான் யோசிப்பேன். இந்த வார்த்தைக்கா பெரிய அர்த்தம் வேண்டியிருக்குமோ? ஒரு பெரிய ஸ்காலர்கிட்ட கேட்டால் தான் கிடைக்குமோ? அவர் ஹீப்ரு ஸ்காலராக இருக்கணுமா, கிரீக் ஸ்காலராக இருக்கணுமா அப்படின்னு இல்லைங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்க ரொம்ப சிம்பிள். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை சிம்பிள்னு சொன்னேன். நீங்கள் எத்தனை எல்லாம் ஆமீன் சத்தமாக சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன். ஒன்று ஆமீன் சொல்லுங்கள், இல்லை ஏமேன்னு சொல்லுங்கள், ரெண்டுன்னு சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், என்ன சொல்ல போகிறீங்க? சிம்பிள். பெருசாக யோசிக்காதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், நீங்கள் உரிமையாக்கி கொள்ளணும். இந்த பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய ஸ்தோத்திரம் என்னது? பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்க மேலே நிழலிடும். இந்த பரிசுத்த ஆவியை பாருங்க, இயேசுவை பெற்றெடுக்கிறதுக்கு உதவி செய்தான்னு சொல்லி பாருங்க. அப்போ பாருங்கள், வேதத்தில் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானை குறித்து பார்க்கும் பொழுது இன்னும் லூக்கா 1:42 கூட வாசித்து பார்ப்போம். லூக் சாப்டர் 1 and verse 42. லூக் உரத்த சத்தம், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் கற்பத்தின் கனியும் என்ன செய்து இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ளே நிறைய கனிகளை கொடுக்கிறார். ஆவின் கனிகள் சொல்லி கலாத்தியர்ல வாசித்து பார்க்கிறோம். என்னது? 9 கனிகள் சொல்ல, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை. இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. நம்ம லைஃப்ல கனிகளை ஏராளமாக தருகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஃப்ரூட்ஃபுல்லாக
உங்கள் வாழ்க்கை டெசர்ட் லைஃபாக இருக்குதா, வனாந்திரமாக உங்கள் லைஃப் இருக்குதா, உங்கள் லைஃப் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக மாற்றுகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். உங்கள் வாழ்க்கையில் வெறுமை இருக்குதா, பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆவியானவரே வாரும். அன்றைக்கி ஒரு தம்பி கவுன்சிலிங் வந்து நான் சொன்னேன், எப்பா நான் என் லைஃப்பில் நிறைய பேர் பார்த்தேன், ஒரு விடுதலை வேணும்னா ஒரு விஷயத்தை சிம்பிள் தான், இயேசுவின் நாமத்து குறித்த பாடலை பாடு. அவன் செய்தான்னு சொல்லி கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சிம்பிள் தாங்க. இயேசு நமக்கு பெரிய விடுதலையே ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமாக தர்றார். நாமத்தை குறித்து பாடு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், கேப்ரியல்னு ஒரு தம்பி உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் வந்து ஆண்டவர் அறியாத சூழ்நிலையில் அவன் லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பான். சின்ன வாலிப நாட்கள் ரொம்ப அழகாக இருப்பான். தலை ஸ்டைலெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தீவிர ரஜினி ரசிகர். ரஜினிக்கு இந்த சைடில் கொஞ்சம் முடி ஏறி இருக்கும். அதனால் அவன் பர்சனலாக ஷேவ் பண்ண ஆரம்பித்தான் அதை, அந்த பகுதி. கடைசியில் அவனுக்குள்ள ஒரு மென்டல் சிக்னஸ் வந்துட்டு. என்ன வந்துட்டு அப்படின்னா, என்ன சிக்னஸ் வந்துட்டுனா, என் முடி போய் வழுக்காயிட்டோ, இது அப்படியே ஸ்டார்ட் ஆகி குழப்பம் ஆகி 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 அவன் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படி தான், பெரிய குழப்பம் ஆகி ஆகி ரொம்ப போராட்டம் ஆகிட்டு. என்ன செய்வது, தற்கொலை முயற்சிகளை பண்ணுறான். ஆனால் ஆண்டவர் கிருபை அவனை காக்கிறார். சோத்திர வீட்டுக்கு ஒரு அடங்காத ஒரு பையனாக இருக்கிறான். வீட்டுக்கு எப்பயுமே பிரச்சனை, தேவைன்னா வீட்டில் இருக்க பொருளை தூக்கிட்டு போயிடுவான். அப்படி தான் லைஃப் இருந்துச்சு. அப்போது நம்ம சர்ச்சுக்கு ஏத்தால இருக்கிற அம்மா சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த சர்ச்சுக்கு போப்பா, ஆண்டு உனக்கு விடுதலை தருவார். சோத்திரம் பாருங்கள், அந்த சர்ச்சுக்குள்ளே வர ஆரம்பித்தான். அவனுக்குள்ள வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தான். ஒரு இன்னும் ஸ்டேபிளான நிலை அவன் லைஃப்பில் வர ஆரம்பிக்கலை. இப்படி ஒரு நாள் இருக்கும் பொழுது இல்லை மார்ஜான் ஒரு தடவை அவர் இங்கே வேலை செய்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணி சொன்னார், அது கேப்ரியலுக்கு ஒரு பிசாசு போராட்டமாக இருக்குது அப்படின்னு. உடனே சொல்லி நாங்கள் வரோன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு வந்தேன். என் பின்பதாக வீடு தள்ளி இருந்துச்சு. நான் பின்பதாக பாஸ்டரையாக திரும்ப வந்தாங்க. அங்கே இயேசுவின் நாமத்தை குறித்த பாடலை பாடும் பொழுது பிசாசால் அவனால் இருக்கவே முடியல, அலக்களிக்குது. ரெண்டாவது ஜெபெண்ணெய் பாட்டில் அடித்து போட வரும் பொழுது டக்குன்னு கையில் இந்த ஜெபெண்ணெய் பாட்டிலை பிட்டிங்கி தூக்கி எறிஞ்சான். அப்போ தான் ஜெபெண்ணெய் பாட்டில் இந்த விசுவாசத்துக்கு அடையமாக பயன்படுத்துகிற ஜெபெண்ணெய் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சாத்தானுக்கு தெரியுது, நமக்கு தெரியுதா இல்லையோ. அப்போ ஆச்சு, அவனுக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் விடுதலை கொடுத்தார். பின்பதாக அவனுக்கு மருத்துவ சிகிச்சைலாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டோடைய பெரிதான கிருபையில் அவன் வாழ்க்கையில் அவன் ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய தாயார் ரட்சிப்புகள் நடத்தினான். பிராமேன் சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்துக்கா பலத்த சாட்சியாக இருக்கிறான். நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கிறப்ப தந்தார். இன்றைக்கி நல்ல ஒரு வீட்டையும் கத்தனை அவனை கொடுத்துருக்கிறாரு. இன்னும் எல்லா நன்மைகளையும் கத்தத்தர வல்லவராயிருக்கிறார். ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஆள். இன்றைக்கி அவன் வாழ்க்கையில் இருக்கிற ஸ்டெபிலிட்டியை பார்க்கும்போது சந்தோஷம். அவன் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வான்னா, சர்வீஸில் முடிஞ்சு மத்தியானம் சாப்பிட்டா முடிச்சு தூங்கி எழுந்து பின்பதாக ஒரு டிராக்டர் கட்டு எடுத்து, ஸோ இப்போ நம்ம டிராக்டர் ஊழியத்துக்கு போகாத டைமில் அவன் வீடு வீடாக போய் டிராக்டர் கொடுப்பான். ஆனால் என் டிராக்டர் வேணும் முடியுமா? இப்போ ஒரு ஸ்தோத்திரம், என் நிறைய நேரத்தில் அவனுக்கு திடீர்னு குழப்பங்கள் வரும். குழப்பம் வரும்பொழுது திடீர்னு ஆற்று பாலத்தில் இப்போ நான் உட்காந்துருக்கிறேன், நான் கீழே உள்ள குதிக்க போகிறேன் அப்படிமா. உடனே நீ கவலைப்படாதப்பா, கத்தவங்க கூட இருக்கிற அண்ணன் சொல்கிறேன்ல, நீ விடு அப்படின்னு சொல்லுவேன். ரைட்டு. உடனே அவனுடைய முதலாளியை அவங்க அனுப்பி அவர் கூட்டிகிட்டு வருவார். இப்படி நிறைய ஸ்ட்ரகிள் செஞ்சு அவன் லைஃப்பில் பார்க்கும் பொழுது ஆண்டு எவ்வளோ மாற்றங்களை கொடுத்து இன்றைக்கி அந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. கத்தருக்கிற பேசுங்க. ஆண்டவர் மாற்றத்தை நம்ம லைஃப் தருகிறவர், பரிசுத்தாவி நம்ம லைஃப்பில் தருகிறவர். தேவ ஜனங்களே, ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டேன். இன்றைக்கி நீங்கள் உங்கள் பலத்தை சார்ந்திருக்கீங்க, இல்லை கர்த்தருடைய பலத்தை சார்ந்துருங்க. இந்த சபை அதை தான் டீச் பண்ணுது. இந்த சபை கர்த்தருடைய பலத்தில் எங்கிருக்கு, எந்த மனுஷ பலத்திலையும் சார்ந்திருக்கல. என்னுடைய பலத்தை நான் சார்ந்திருக்கல, நீங்களும் நானும் கர்த்தருடைய பலத்தை சார்ந்திருக்கிறோம். ஏன்னால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு கர்த்தர் பலனை தருவாரா? அவருக்கு முன்பதாக, பரிசுத்தாவியாருக்கு முன்பதாக எது நிற்க முடியாது. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்படும். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தில் மற்றவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர். இந்த பரிசுத்தாவின் நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி கேளுங்க. இன்றைக்கி ஜாமனுக்கு இந்த 2026க்குள்ள பரிசுத்தாவின் நிறைவை நான் பெற்றுக்கொள்ளும். கர்த்தருக்கு சித்தமானால் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை நான் பெற்றிருந்தால் புதிய பாஷைகளை நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த பரிசுத்தாவிக்குள்ளே வாழ்கிறது எவ்வளோ மேன்மையானது என்பதை என் சொந்த வாழ்க்கையில நான் அனுபவிக்கணும். ஜாமனுங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறதுக்கு பல சக்திகள் இருக்கலாம், சில எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு தடையாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நீங்களும் நானும் முன்னேறி செல்கிறதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆவியில் நிறைந்து ஜாமனுங்க. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினால் நிறைந்து குடிக்கிற ஒரு மனுஷன் பாருங்க,
குடிக்காத நேரத்தில் மனைவி ஏசிக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுகிட்டே இருப்பான். போய் ஏற்றிட்டு வருவான். வந்தோடனே அது வரைக்கும் ரைட்டா இல்லாத பலம் அவனுக்குள்ளே வந்துடும், தைரியம் வந்துடும். ஏய் அப்படின்னு வருவான். கதவை டம்மாலும் அடிப்பான், பொருளை போட்டு கீழே உடைப்பான். அவனுக்கு என்ன வருது? அந்த தைரியம் தண்ணி அடிக்கிறதுனால வருது. ஆனால் உங்களுக்கும் எனக்கு வர்ற தைரியம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எஸ், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அந்த நிறைவை பெற்றுக்க விடாதீங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த வாரம் ஃபுல்லாக பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஒரு பாட்டு பாடுங்க. காலையில் கிறிஸ்மஸை குறித்து ஒரு பாட்டு பாடுங்க. இரவு நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஒரு பாட்டு பாடுங்க. என்னை நிரப்புங்கப்பா. நான் சின்ன வாலிப நாட்கள் அப்படிலாம் செஞ்சுருக்கேன். உட்காந்து ஆவி என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே அது பாடு. இல்லை அப்புறம் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அல்ல பரிசுத்த ஆவியான குறித்து பாடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? என்னது? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல நடத்து. பாடுவோமா அந்த ஒரு ஸ்டான்ஸாவை? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. சேர்ந்து சொல்லுவோமா? ஆவியானவரே. பாடுங்க, ஆவிய எல்லாரும் பாடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஓ எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. சொல்லுங்க. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியா. சேர்ந்து சொல்லுங்க. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சேர்ந்து சேர்ந்து. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளிலும் சித்தம் போல். அல்லேலூயா. இன்னும் இருக்கு. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க உடல் சோர் வசதிகள் பலவீனங்கள்லாம் நீக்கி உற்சாகத்தலாம். வார்த்தை கொடுத்துட்டே அந்த பாட்டு பாடுங்க. ரொம்ப ஆவியான கொடுத்து. ஏன்னா நிறைய பாட்டு வெளியிலேருந்து ஆண்டவர் கிரியை செய்கிற மாதிரி சொல்லப்பட்டு
ஆனால் அழகாக நீங்கள் 1 கொரிந்தியரில் வாசித்து பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் யார்? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு அவசியம் தேவ ஜனங்களே. என்ன? நம்பர் 1, அவர் சரீரத்தை ஆலயமாய் மாற்றுகிறார். உங்கள் சரீரத்தை ஆண்டவர் ஆலயமாய் மாற்றுகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அதை தான் சொல்கிறது. நீங்கள் யார்? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க சரீரத்தை ஆலயமாய் மாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டில் ஆலயம் இருந்துச்சு, எருசலேமில் ஆலயம் இருந்துச்சு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் யோவானில் ஆண்டவர் 4ஆம் அதிகாரம் சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுதும் கொள்ளும் காலம் வந்திருக்கு. நீங்கள் தான் ஆலயம், நீங்களே ஆண்டவருடைய ஆலயம் சொல்லப்பட்டு இந்த பரிசுத்த ஆவியின் வரும் பொழுது ஆலயமாக மாறும். அதான் சொல்ல, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்த நாளிலே சித்தம் போல் நடது. நிறைய நேரத்தில் ஆண்டவர் எப்படி வச்சுருக்கோம்? டம்மி பீஸாக வச்சுருக்கோம். எக்ஸாம் டைம் மட்டும் வெளியே வாங்க, எல்லாம் வரக்கூடாது, மற்ற நேரம் வரக்கூடாது. நான் எல்லாம் என் இஷ்டப்படி செய்வேன். எக்ஸாம் டைமில் மட்டும் ஆண்டவரே நெருங்கிட்டப்பா, மார்க் எடுக்கணும், வந்து உதவி செய்யப்பா. அப்பமும் அவர் மான ரோஷம் சூடு எல்லாம் இல்லாமல் ரைட்டா வந்து உதவி தான் செய்கிறார். செய்கிறாரா இல்லையா? செஞ்சுருக்காரா இல்லையா? எஸ், வராதான் சரி. எதையுமே இவனுக்கு போய் இந்த மட்டும் கூப்பிடுறான். நான் உங்களுக்கு எப்பயாவது தேவைக்கு மட்டும் கூப்பிட்டேன்னு எப்படின்னு நினைப்பீங்க? மற்ற நேரம்லாம் மற்ற விசுவாசிகளை வச்சு செய்கிறான், இப்போ மட்டும் என்னை வந்து கூப்பிடுறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா அப்பவும் உதவி செய்கிறவராக இருக்கு. ஆனால் யோசித்து பாருங்க, எப்பயுமே அவரை யூஸ் பண்ண எவ்வளோ ஆசீர்வாதம் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ எப்பயுமே அவைலபிளாக இருக்கிற ஸ்தோத்திரம். ஜனங்களை யூஸ் பண்ணு. இப்போ இந்த சுவிசேஷ ஊழியத்தில் பிரதர் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க செய்கிறத பார்க்கணும், எனக்கே சந்தோஷம். நான் கூட அந்த அளவு செய்ய முடியாது, அப்படி செய்கிறாங்க. அப்போ சபையில் இருக்கிற அந்த ஊழிய பாரமுள்ளவர்களே அப்படி துடிப்பாக செயல் பண்ணுவது. ஊழியத்தின் கர்த்தாவாக இருக்கிற ஆண்டவர், உங்கள் மேலே ஒரு வெல்விஷராக இருக்கிற ஆண்டவர் உங்களுக்காக எவ்வளோ கிரியைகளை செய்வார் தேவ ஜனங்களே. அதான் சொல்கிறேன், ஆண்டவரே என்னை நிரப்புங்க. நீ கிருபை பெற்றிருந்தா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். ரெண்டாவது, நீங்கள் அதில் பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சரீரத்தின் கிரியைகளை அவர் அழிக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ரோமன் சாப்டர் 8 and verse 13. இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மாம்சத்தின் மீது பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தான். இந்த சுயமெல்லாம் சாம்பலா மாறும் பாருங்க. நீங்க சிறுக போவீங்க, அவர் பெருக ஆரம்பிப்பார். மூன்றாவதாக கடைசி ஒரு விஷயம் சொல்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள். 2 விஷயம் சொல்லணும். ரோமர் 8:26 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்தப்படி ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சரீர பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப ஆவியானவரே வாங்க, என் ஆலயமாய் மாற்றுங்க. பரிசுத்த ஆவியானவரே வாங்க, என் ஸ்தோத்திரம் ஆமென், என் சரீரத்தின் கிரியைகளை அழித்து போடுங்க. இந்த பரிசுத்த ஆவியான எனக்குள்ள வாங்க, என் சரீரத்தின் பலவீனங்களை மாற்றுங்க. இன்னைக்கு பலவீனமானவன் கொஞ்சம் ஆண்டவர் தேடாம விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக பழைய நிலைமைக்கு போயிடுவீங்க. அந்த நிறைவை நீங்கள் இழந்து போனா பழைய நிலைமைக்கு ஈஸியாக போயிடுவீங்க. அப்போ உங்களை தக்க வைக்கிறதற்கு, ஆவியில உங்களை தக்க வைப்பதற்கு, ஆவியில நீங்கள் நிலைத்திருப்பதற்கு, ஆவியில நீங்கள் முன்னேறுவதற்கு அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதான் அவர் வேணும். வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு என்ன ஆகும்? நின்று போயிடும் பாருங்க. அதே மாதிரி தான் இந்த பரிசுத்தாவை நம்ம லைஃப்ல இல்லைன்னா நம்ம லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டாப்பாக மாறி நின்று போயிடும். ஓடுற மாதிரி இருக்கும், ஆனால் ஓடாது. வெளியில் பார்த்தா ஓடுற மாதிரி இருக்கும், ஓடுற மாதிரி ஷோ காட்டிக்கலாம், பேசிக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர், அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தான் உங்கள் நிலை தெரியும். நின்று பல நாள் ஆச்சு. ஏன்னா பரிசுத்தாவியானவர் உங்கள் வாழ்க்கையில் ஊற்றப்படலை. தோற்று நிற்கிறீங்க. வெளியில் பார்த்தா அவங்க அலிசோத்திரம் நல்லா சக்ஸஸாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் தோற்று போய் நிற்கிறீங்க. தோல்வி. எப்படியோ இருக்க வேண்டியவங்க, காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள், நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் தேவ ஜனங்களே. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் சரீர பலன் நமக்கு உதவி செய்யும். கடைசியாக இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இங்கு வாசித்து பாருங்க. ரோமர் சாப்டர் 8 and verse 11 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோழ்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் ஆமென் உங்கள் சரீரங்களின் காரியங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு சக்தியாக ஆண்டவர் மாறுறார். உழந்த எலும்புகளெல்லாம் உயிரடைய வேண்டும் சொல்லி பாட்டு பாடுறோம். உங்களை உயிர் மீச்சை தர்றார். ஒரு உயிர் பெறுவீர், ஒன்று கூடுவீர். உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். அந்த ஒரு பலன் நம்மளை சோர்ந்து சதறி கிடக்கலாம். கை வேறு இடத்துல, கால் ஒரு இடத்துல, கண் ஒரு இடத்துல, காது ஒரு இடத்துல, இடுப்பு ஒரு இடத்துல, முதுகெலும்பு இடத்துல ஒன்று இருக்கும். இந்த ஆவியானவர் ரிசோத்தை நம்மக்குள்ளே வரும் பொழுது உருவாக்க வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கற்பம் செத்து போன நிலையில் இருக்கலாம், அதை உருவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சரீர அவயவங்கள் செத்து போனதா இருக்கலாம், அதை உருவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல சோத்திரம். மங்கி போயிருக்கலாம், அதை நல்ல கொழுந்து விட்டு எறியறதுக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ராமை விசுவாசிக்கிறவங்க ராமன் சொல்லுங்க பாப்போம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அதான் சொன்னேன், கிருபை பெற்றவளே வாழ்க. இந்த கிருபை நம்ம லைஃப்ல இருந்தா நம்பர் 1 கர்த்தர் கூட இருப்பார். 2வது சொன்னேன், இந்த கிருபை நம்ம லைஃப்ல இருந்தா கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்படுவோம். நம்பர் 3 கடைசியாக, இந்த கிருபை நம்மோடு இருந்தா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். இன்னைக்கு நீங்க மரியாதை போல கிருபை பெற்றவளாக இருக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இருக்க இடத்துல எல்லாம் அப்படி எழுமி நிற்போமாக. நாம் ஜெபமனை முடிப்போமாக. எல்லாம் அப்படி கண்களை மூடி ஒரு 30 செகண்ட் மட்டும் கிருபை தாங்கப்பா. உண்மையாண்டவர் பார்த்து, கிருபை எனக்கு தாங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவர். எல்லாம் சொல்லி கேளுங்க. உங்களுடைய கிருபை எனக்கு தருவீராக, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த ஒருவன் அப்படியே வரட்டும், ஜெபம் பண்ணுங்க. சோத்திர கிருபை நம்ம லைஃப்ல வந்துட்டா நம்பர் 1 முதலாவது நமக்கு பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த கிருபை நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டா ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் மாறும். ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் மாறும். இந்த கிருபை நம்ம லைஃப்ல இருந்தா லூக்கா 1:35 அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறோம். அன்றைக்கு இயேசு பிறக்கிறதற்கு மரியாளுக்கு பரிசுத்த ஆவியான உதவி செய்தார். இன்றைக்கு நன்மைகள் உங்க வாழ்க்கையில பிறப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. நன்மைகள் உங்க வாழ்க்கையில பிறப்பதற்கு, இதுவரைக்கும் நீங்க காணாத ஆசீர்வாதங்களை காண்பதற்கு, காயப்பட்டு போன ஆசீர்வாதங்கள் மீட்படைவதற்கு, காலமாகி போன ஆசீர்வாதங்கள் மீண்டும் துளிர் விடுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் கரங்களை வைத்து என் வாழ்க்கையில கிருபையின் மேல் கிருபையை தாங்கப்பா, கிருபையின் மேல் கிருபையை தாங்க ஆண்டவரே, கிருபையின் மேல் கிருபை தாங்க ஆண்டவரே. கேளுங்க 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 கேளுங்க. கிருபையின் மேல் கிருபையை தாங்கப்பா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை பேத்தி. கிருபையே கிருபையே. அப்படி உணர்ந்து உண்மையா சொல்லுங்க. மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதா என்னை நடத்துகின் கிருபையே கிருபையே. வாய்களை திறந்து சொல்லுவோமா? ஆமென். மாறாத நல்ல கிருபை. உண்மையாய் சொல்லுங்க. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு, கிருபை பெற்றவர்களே வாழ்க. அன்னை தூதன் சொன்னது போல உங்களுக்கு நேர ஒரு வார்த்தை வருது. நீங்கள் கிருபை பெற்றவர்கள். உங்க குடும்பம் கிருபை பெற்ற குடும்பம். நம்முடைய சபை கிருபை பெற்ற ஒரு சபை.
ஹல்லேலூயா. அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் வர்றதுனால கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் உங்க குடும்பத்தோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடேன்னு சொல்லி பாட்டு பாடுவோமே. ஹல்லேலூயா. அந்த கிருபை நம்ம லைஃப்ல இருக்கிறதுனால தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர்ட்ட கேளுங்க, இன்னும் எனக்கு வெளிச்சத்தை தாங்க, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். வாங்க ஆராதிங்க, ஜெபத்துக்கு வாங்க, ஸ்தோத்திர ஹகாய் ட்ரெயினிங்க்கு வாங்க. கர்த்தர் தம்முடைய பாதை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். இந்த கிருபை உங்க லைஃப்ல வர்றதுனால பிரைஸ் தி லார்ட், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உங்கள்கிட்ட வருது. மரியாள் இயேசுவை பெற்றெடுக்க கிருபை தந்தார். இன்றைக்கு ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் பெற்றெடுப்பீர்கள். உங்களிலிருந்து கனிகள் உண்டாகும், உங்களிலிருந்து கனிகள் உண்டாகும். உங்களிலிருந்து நல்ல குணாதிசயங்கள் வெளிப்படும், உங்களிலிருந்து நல்ல பண்புகள் வெளிப்படும், உங்களிலிருந்து நல்ல ஆசீர்வாதம் வெளிப்படுத்தப்படும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எத்தனை பேர் விரும்புறீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றும்? போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம், சேரும் இடமெல்லாம் ஆறுதல், செல்லும் இடமெல்லாம் செழிப்பு. நல்ல கரங்களை அசைத்து, ஆண்டவரே என்ன வழி நடத்துங்கப்பா, என்ன வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த வாரம் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். டெய்லி ஒரு பரிசுத்த ஆவியை குறித்த பாட்டு பாடுங்க. கிறிஸ்மஸை குறித்து ஒரு பாட்டு பாடுங்க. என்ன வழி நடத்தும், எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் லைஃப்பில் செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபை நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாள் நாங்கள் எல்லாம் கூடிமை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த கிருபை தந்தி, நல்ல வார்த்தை கேட்கத்தக்கதான கிருபை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் கிருபை பெற்றலா இருக்க, கிருபையின் மேல் கிருபை அடைய கிருபை தாங்க. நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி, நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களை கிரியைகளை நடப்பிக்கிற தயவுக்காக நன்றி. எங்களை ஆலயமாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. சரீரத்தின் கிரியைகளை அழித்து போடுவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்கிறீர், எங்கள் சரீரத்திற்கு பலவீனங்களை நீர் மாற்றி போடுகிறீர். நீர் செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபையில் கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இந்த வாரத்தில் செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியங்கள், படிப்பெல்லாம் முயற்சி ஆசீர்வதிப்பீராக. போக்கில் வரத்து நல்ல பாதுகாப்பை தருவீராக, நல்ல நோய் சக்தியை தருவீராக. நல்ல வெற்றியின் செய்திகளை இந்த நாட்களில் கேட்க கிருபை தாங்க. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும். காலையில் ஒரு சகோதரி வந்து தங்களுடைய குடும்பத்தில் அந்த கர்த்தர் செய்த அந்த கிரியைகளை சொன்னாங்க. மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஒவ்வொரு குடும்பமும் சொல்ல கிருபைத்தார். நீர் அப்படியே மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து நீ சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தமான ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவருடைய சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, கிருபையின் ஆசீர்வாதங்களை தியானிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். கிருபையின் மேல் கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட முடியும். என்னுடைய யூடியூப் சேனல் ஜயன் ஏஜி சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஆராதனைகள், ஜெபங்கள், பைபிள் ஸ்டடீஸ், யூத் ப்ரோக்ராம், கிட்ஸ் ப்ரோக்ராம், இந்த எண்ணற்ற ப்ரோக்ராம் இருக்குது. கலந்து கொள்ளும்படியாக கேட்கிறேன். தொடர்ந்து திருநெல்வேலி இருப்பீர்கள் என்றால் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த வருஷத்தின் முடிவிலே கர்த்தருடைய கிருபை அதிகமாய் வெளிப்படுவதாக. வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை செய்வாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக, ஆமென்.